வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் இன்று பிரதமர் நிறைவுரையாற்றுகிறார். அயோத்தியில் ராமர் கோவிலை சட்டப்பூர்வமாக கட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் அமித்ஷா. விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது. தமிழகத்தில் சர்க்கரை வாங்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது. விரிவான செய்திகள். பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி நிறைவுரை ஆற்றவுள்ளார். தில்லி ராம்லீலா மைதானத்தில் நேற்று தொடங்கிய பிஜேபியின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் தேசிய தலைவர் அமித்ஷாவும் தொடங்கி வைத்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிஜேபி மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வர இருக்கும் மக்களவைத் தேர்தல் ஒரு கொள்கை ரீதியான போட்டியாக இருக்கும் என்று தெரிவித்த அவர், அயோத்தியில் விரைவில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது பிஜேபி விரும்புவதாக தெரிவித்தார். और ये कहते हैं श्रीमान कपिल सिब्बल कि आप जनता को मूर्ख बना रहे हो. இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்குவது, அந்த திட்டங்களை மேம்படுத்துவது தொடர்பான தீர்மானத்தை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் பல்வேறு கொள்கைகள் மற்றும் ஏழை மக்களுக்கான திட்டங்கள் குறித்த விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்த பட்ஜெட்டில் 14 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதையும் தீர்மானம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிஜேபி மூத்த தலைவர் எல்கே அத்வானி, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டம் 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது. நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய தயாரிப்பு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் தில்லியில் நேற்று அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனையை தொடங்கியுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி, வலைத்தளம் மூலமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், வாக்குச்சாவடி ஏற்பாடுகள், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் சாதனங்களின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் வாக்களிக்க செய்யப்படும் ஏற்பாடுகள், வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள், தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தல் செலவினங்களை குறைத்தல் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. இதைத் தவிர சமீபத்தில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் கிடைத்த அனுபவங்களையும் அம்மாநில தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடன் பகிர்ந்து கொள்கின்றனர். வாக்காளர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க 1950 என்ற எண் கொண்ட கட்டணமில்லா தொலைபேசி உதவி மையத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பொதுப்பிரிவைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக இருக்காது என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்குவது அந்த பிரிவினருக்கான மாபெரும் அங்கீகாரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி பெயரளவிற்குத்தான் ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடி வகுப்பினர் சமூக மற்றும் வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்டதற்கும், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியதற்கும் சாதிதான் முக்கிய காரணியாக உள்ளது என்றும் அருண்ஜேட்லி தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். எனினும் ஏழ்மை என்பது பொதுவான பிரச்சனை என்றும் இது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருத்தப்படாத அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் அனைத்து மக்களுக்கும் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம் கிடைக்க செய்ய வேண்டும் என்று இருந்ததாகவும் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். யமுனை மற்றும் அதன் துணை நதிகளின் குறுக்கே
புதிய அணை கட்டும் திட்டத்திற்கான உடன்படிக்கை உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களிடையே கையெழுத்தாகியுள்ளது. மத்திய நீர்வளம் மற்றும் நதிகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி முன்னிலையில் புதுதில்லியில் கையெழுத்தான இந்த உடன்படிக்கையில் உத்தரப்பிரதேசம் தவிர உத்தரகாண்ட், தில்லி, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களும் கையெழுத்திட்டுள்ளன. அந்தந்த மாநில முதலமைச்சர்களும் அப்போது உடனிருந்தனர். இந்த உடன்படிக்கையின்படி உத்தரகாண்டில் யமுனை நதியின் குறுக்கே லக்வார் என்ற இடத்திலும், உத்தரகாண்ட் மாநிலம் கிஷாவ் என்னும் இடத்தில் டோன்ஸ் ஆற்றின் குறுக்கேயும், ஹிமாச்சல பிரதேசத்தில் ரேணுகாஜி என்னும் இடத்தில் கிரி ஆற்றின் குறுக்கேயும் புதிய அணைக்கட்டுகள் திட்டங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளன. பாசன மற்றும் குடிநீர் வசதி அளிக்கும் இந்த திட்டங்களுக்கான நிதியில் பெரும்பகுதியை மத்திய அரசு வழங்கும். இது தவிர பிரயாக்ராஜ் நகரில் கங்கை ஆற்றில் மேற்கொள்ளப்படவுள்ள ஒரு திட்டத்திற்கும் இந்த நிகழ்ச்சியில் உடன்படிக்கை கையெழுத்தானது. பத்திரிகையாளர் ராம்சந்தர் சத்ரபதி கடந்த 2002ஆம் ஆண்டில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேரா சச்சா சவுதா அமைப்பின் தலைவர் குர்மீத் ராம் ரஹீம் உள்ளிட்ட 4 பேர் குற்றவாளிகள் என சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்ச்குலா சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜக்தீப் சிங் வெளியிட்ட உத்தரவில் ராம் ரஹீம் தவிர கிருஷ்ணன் லால், நிர்மல், குல்தீப் சிங் ஆகியோரும் இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்தின்படி குற்றவாளிகள் என்றும் இவர்களுக்கான தண்டனை விபரம் வரும் 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விண்வெளி வீரர்களுடன் விண்கலம் ஒன்றை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதாக அதன் தலைவர் கே. சிவன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2020 டிசம்பர் மற்றும் 2021 ஜூலை மாதங்களில் 2 ஆளில்லா விண்கலங்களை விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டில் 17 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் 2 GSLV ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவதற்கான ககன்யான் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இது இஸ்ரோவின் மிகப்பெரிய திருப்புமுனை திட்டமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ககன்யான் திட்டத்தின் ஆரம்பகட்ட பயிற்சி இந்தியாவிலும், உயர்மட்ட பயிற்சிகள் ரஷ்யாவிலும் அளிக்கப்படும் என்றும், இந்த பயிற்சி குழுவில் பெண் விண்வெளி ஆய்வாளர்களும் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படும் PSLV ராக்கெட்டுகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கும் L&T நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், அடுத்த ஆண்டு முதல் ராக்கெட் தயாரிப்பை உள்நாட்டு தொழில் நிறுவனங்களே முற்றிலும் மேற்கொள்ளும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் சிவன் தெரிவித்தார். The manned mission will happen in 2021 December. This is the target we are setting. Definitely, why we have kept the target like that? In case of delays, there still we will be able to meet before the target set by our Honorable Prime Minister. Now, the entire team ISRO is now geared up to do this, make this target achieve. இந்திய தேசிய பங்குச்சந்தையான NSEயின் தலைவர் அசோக் சவுலா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் தமது பதவி விலகல் கடிதத்தில் வேறு எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு தொடர்பான வழக்கில் அசோக் சவுலாவுக்கு எதிராக தில்லி CBI சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் NSE தலைவர் பதவியிலிருந்து விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி மற்றும் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதி AK சிக்ரி, SA போப்டே, NV ரமணா மற்றும் அருண் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட குழு இந்த தேர்வை அறிவித்துள்ளது. இந்த தேர்வு உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சஞ்சீவ் கண்ணா வரும் 2024ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் வாய்ப்பு உள்ளது. இவர் 2005ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்று தொடர்ந்து பதவி வகித்து வருகிறார். நீதிபதி உமா மகேஸ்வரி ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பதவியேற்கிறார். பின்னர் இவர் ஜூலை 19ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டார். பின்னர் மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு பதவியேற்று தொடர்ந்து இந்த பதவியை வகித்து வருகிறார். 31 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்றம்
தற்போது 26 நீதிபதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மும்பையில் இன்று தொடங்கும் உலக அளவிலான தலைவர்கள் கலந்து கொள்ளும் பங்களிப்பு உச்சி மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொள்கிறார். இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக் கொள்கை குறித்த விவாதம், இந்திய தொழில் வல்லுநர்கள் பங்கேற்கும் கருத்தரங்குகள் உள்ளிட்டவை நடைபெற உள்ளன. பல்வேறு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை நோக்கிய விவாதங்களும் இந்த மாநாட்டில் இடம்பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து தீயணைப்புத் துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அலோக் குமார் வர்மா தமது பணியை தொடர மறுத்து நேற்று ராஜினாமா செய்தார். தாம் ஏற்கனவே ஓய்வு பெறும் வயதை எட்டிவிட்டதால் ஓய்வு பெற்றதாக கருத வேண்டும் என்று கூறி அவர் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறைக்கு பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியுள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்ததாக கருதி பணியிலிருந்து விடுவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே சிபிஐயின் இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நேற்று மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். தேசிய அளவிலான ரோபோட்டிக்ஸ் போட்டிகள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. நாடு முழுவதிலுமிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் தேர்தல் ஆணையர் DS கிருஷ்ணமூர்த்தி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய அவர், மாணவ மாணவிகள் தாங்கள் விரும்பும் துறையை தேர்ந்தெடுத்து அதில் முழு கவனம் செலுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல்கலைக்கழக பொறியியல் துறை பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை அவனியாபுரம், அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு தனித்தனியான குழுக்களை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்த ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் வழக்கறிஞர்கள், அனைத்து சமூக பிரதிநிதிகள் அடங்கிய 19 பேர் கொண்ட குழுவையும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நடத்த 15 பேர் கொண்ட குழுவையும் உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. இந்த குழுக்கள் விழாவை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இது தொடர்பான வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். தமிழக மக்களின் நலனை காக்கும் கட்சிகளுடன் தான் அஇஅதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்று அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சென்னையில் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தை புறக்கணிக்கும் கட்சிகளுடன் அஇஅதிமுக கூட்டணி ஏற்படுத்தாது என்று கூறினார். மக்களின் தேவையை அறிந்து அஇஅதிமுக அரசு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து மக்களும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடத்தான் தமிழக அரசு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதாக தெரிவித்தார். பிஜேபியுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் கலாச்சாரத்தை பின்பற்றி பழைய நண்பர்களை வரவேற்க தயார் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்த நிலையில் ஸ்டாலினின் அறிக்கை குறிப்பிடத்தக்கது. வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின், பின்னர் அந்த கூட்டணியிலிருந்து தைரியமாக வெளியேறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே அளித்த தீர்ப்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசோடு 1000 ரூபாய் பணம் வழங்கலாம் என்றும், மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை மாற்றி சர்க்கரை அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கலாம் என்று உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்று இலவச திட்டங்களை அறிவிக்கும் போது அது தொடர்பாக தெளிவான கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு அறிவுறுத்தினர். போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி பகுதியில் போகி பண்டிகையின் போது காற்று மாசு அதிக அளவில் இருந்ததாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல், கண் எரிச்சல் போன்றவை ஏற்படுவதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்படும் என்பதால் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியத்தில் நேற்று நிறைவடைந்தது. 2 நாட்களாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தேசிய வாக்காளர் தினம், முத்ரா கடனுதவி திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா உள்ளிட்ட மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. முன்னதாக மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. அதில் பங்கேற்றவர்கள் சிறப்பு திட்டங்கள் குறித்த பதாகைகளை ஏந்திச் சென்றனர். வட்டார மருத்துவ அலுவலர் தொல்காப்பியன், நிதி ஆலோசகர் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த 2008ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியதாக பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தண்டனையை ரத்து செய்ய கோரி பாலகிருஷ்ண ரெட்டி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தற்போதைய நிலையில் இடைக்கால மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று தெரிவித்தது. தில்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்றும் கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. ஜம்முவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 8.5 டிகிரி செல்சியஸாகவும், உதம்பூரில் 6.7 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை கடுமையான பனிப்பொழிவால் மூடப்பட்டது. அடுத்த சில தினங்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தில்லியில் மூடுபனி காரணமாக பல்வேறு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. தில்லியிலும் கடும் குளிர் சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் தென்மேற்கு பகுதி நெடுஞ்சாலைகளில் பனிப்பொழிவு காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்றன. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பகுதியில் பல்வேறு ரயில்வே வழித்தடங்கள் பனிப்பொழிவால் மூடப்பட்டன. தென்கிழக்கு பகுதியிலும் 2 வழித்தடங்களில் மூடுபனி பாதிப்பால் வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. இரவு முழுவதும் வாகனங்களுடன் ஓட்டுநர்கள் காத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனிலும் இதே போன்ற நிலைமை நீடித்ததாக தெரிகிறது. இதற்கிடையே ஐரோப்பாவில் கடும் மூடுபனி குளிர் காரணமாக 17 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்து வருவது உலகச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டுக் கொள்கை வலுப்படுத்த தேவையான வழிகள் குறித்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு தரப்பினரும் பிராந்திய வளர்ச்சி, அமைதி, இந்திய பசிபிக் பயன்பாடு போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். இந்தியா அமெரிக்கா இடையே 2+2வின் முதல் சுற்று இதுவாகும். இந்திய தரப்பில் வெளிவிவகாரத்துறை இணை செயலர் கௌரங்கா லால் தாஸ், பாதுகாப்புத்துறை இணை செயலர் எஸ் குமரன் ஆகியோர் பங்கேற்றனர். அமெரிக்கா சார்பில் பாதுகாப்புத்துறை துணை செயலர் ரண்டால்ஸ் கேரிவர் மற்றும் இந்தியாவிற்கான தூதர் அலிஸ் வெல்ஸ் ஆகியோர் பங்கேற்றனர். இருநாட்டு அமைச்சர்களிடையான பேச்சுவார்த்தையின் முதல் சுற்றில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுதில்லியில் நடைபெற்றது. வெளிநாட்டினர் அமெரிக்காவில் தங்கி பணியாற்றுவதற்கு வகை செய்யும் H-1B விசா பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இந்த நடைமுறையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கான விதிமுறைகளிலும் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் ட்ரம்ப் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். திறமை வாய்ந்த வெளிநாட்டினர் தங்களின் அமெரிக்க பணி வாய்ப்புகளை தொடர்ந்து மேற்கொள்ள அதிபரின் இந்த அறிவிப்பு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிவோருக்கு ட்ரம்பின் அறிவிப்பு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். தற்போதைய நிலையில் சுமார் 10 ஆண்டுகள் வரை அமெரிக்காவில் பணியாற்றினால் மட்டுமே கிரீன் கார்டு எனப்படும் நிரந்தர குடியுரிமை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புதிய அறிவிப்பின் வாயிலாக மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 6 மாத காலமாக சிரியாவில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல் காரணமாக 25,000க்கும் மேற்பட்ட அகதிகள் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் கணக்கெடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜிஹாதிஸ்டுகள் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள் மற்றும் மோதல்கள் காரணமாக இந்த இடம்பெயர்வு நடைபெற்றதாக இந்த குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. கடும் குளிருக்கு இடையே உணவின்றி பல இரவுகளை இவர்கள் கழித்து வருகின்றனர். இவர்கள் அகதிகள் முகாமில் இடம் தேடும் இவர்களுக்கு இடம் கிடைப்பது அரிதாக உள்ளது. சிரியாவின் சுதந்திர படையினர் யூபேரஸ் நதிக்கரையோரம் உள்ள ஜிஹாதிஸ்டுகளை விரட்டும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தைவானின் புதிய பிரதமராக சூ சென் சாங் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் ஜனநாயக முற்போக்கு கட்சி கடும் சரிவை சந்தித்தது. இதையடுத்து அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்தை தைவான் அதிபர் சாய் இங் வென் மேற்கொண்டுள்ளார்.在确认赖院长坚持的意志之后，我正式征询了苏院长是否愿意承担这个责任。苏院长考虑之后，决定跟我携手为台湾再拼一次。இனி வருவது விளையாட்டுச் செய்திகள்.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் சற்று முன் தொடங்கியுள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்து களமிறங்கி விளையாடி வருகிறது. அந்த அணி சற்று முன்னர் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 27 ரன் எடுத்துள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரை டெஸ்ட் தொடரை வென்ற உற்சாகத்தில் களமிறங்கியுள்ளது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. இந்திய அணியின் பேட்டிங் மட்டுமல்லாது பந்து வீச்சும் சிறப்பான முறையில் இருப்பதால் அந்த அணிக்கு இந்திய வீரர்கள் கடும் நெருக்கடி கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ஹர்தீப் பாண்டியா, KL ராகுல் ஆகியோரை அது தொடர்பான விசாரணை முடியும் வரை சஸ்பெண்ட் செய்து BCCI நடவடிக்கை எடுத்துள்ளது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை முடியும் வரை இருவரும் இந்திய அணியில் இடம்பெற மாட்டார்கள் என்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து அவர்கள் இந்தியா திரும்புவார்கள் என்றும் BCCI அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சிட்னி ஒருநாள் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற மாட்டார்கள். புனேயில் நடைபெறும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் 5வது நாளான நேற்றும் மகாராஷ்டிரா மாநில வீரர்களே ஆதிக்கம் செலுத்தினர். தடகளம், ஜூடோ, மல்யுத்தம், வலுத்தூக்குதல் ஆகிய பிரிவுகளில் மகாராஷ்டிரா மாநில வீரர்கள் அதிக பதக்கங்களை பெற்றனர். 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் மகாராஷ்டிரா வீரர்களுடன் மேற்குவங்க வீரர்களும் முன்னிலையில் உள்ளனர். ஹரியானாவை பொறுத்தவரை மல்யுத்த போட்டிகளில் 5 தங்கப்பதக்கங்களை பெற்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை நேற்று வரை அதிகபட்சமாக 91 பதக்கங்களை வென்றுள்ளது. இதில் 32 தங்கப்பதக்கங்கள் அடங்கும். தில்லி 24 பதக்கங்களுடனும் ஹரியானா 18 பதக்கங்களுடனும் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்றும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ததாக தகவல் இல்லை. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலையில் ஒரு சில இடங்களில் மூடுபனி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த 2 தினங்களுக்கும் இதேபோன்ற நிலை தொடரும் என்றும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இனி வருவது உலக அளவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பை பார்க்கலாம். சயாஜி பாக் உயிரியல் பூங்காவில் புதிதாக பிறந்துள்ள நீர் யானை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. டிம்பி என பெயரிடப்பட்டுள்ள இந்த நீர் யானை பிறந்து 1 வாரமே ஆன நிலையில் தாய் நீர் யானையும் குட்டியும் நலமுடன் இருப்பதாக உயிரியல் பூங்கா பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிவடைந்துள்ள நிலையில் அந்த பண்டிகைக்காக தயாராகி விற்பனையாகாமல் சந்தையில் உள்ள கிறிஸ்துமஸ் மரங்களை மாஸ்கோ வரலாற்று உயிரியல் பூங்காவில் உயிரினங்கள், பறவைகள் தவழும் வகையில் அளிக்கப்படுகின்றன. தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த நடவடிக்கையை மாஸ்கோ உயிரியல் பூங்கா நிர்வாகம் எடுத்து வருகிறது. இந்த பூங்காவில் உள்ள யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் கிறிஸ்துமஸ் மரங்களை ஆர்வத்துடன் பார்ப்பதும் சில பறவைகளின் தங்குமிடமாகவும் அவை அமைகின்றன. பண்டிகை முடிந்துவிட்டாலும் மாஸ்கோ உயிரியல் பூங்கா மிருகங்களுக்கு இப்போதுதான் கிறிஸ்துமஸ் என்று கூறலாம். தொடர்வது பத்திரிகை செய்திகள். அரசு உயர் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தவறினால் சட்டவிரோதமாக கட்டிய கட்டடத்தை இடிக்க இராணுவத்தை பயன்படுத்துவோம். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தினத்தந்தி.
தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகளின் விளம்பர பேனர்கள் வைக்கும் விவகாரம். மேல்முறையீட்டு மனு மீது மத்திய அரசு, தமிழக அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தினமணி. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சிதம்பரம் கைதுக்கு தடை நீடிப்பு. தினமலர். தேதி முதல் ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தம். உயர்நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்தை திரும்பப் பெற்றனர் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர். தினகரன். நளினி சிதம்பரம் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல். தீக்கதிர். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்ட நதிகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு உபரிநீர் செல்வதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை. அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. தி தமிழ் இந்து. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் இன்று பிரதமர் நிறைவு உரை ஆற்றுகிறார். அயோத்தியில் ராமர் கோவிலை சட்டப்பூர்வமாக கட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும். அமித்ஷா. விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது. தமிழகத்தில் சர்க்கரை வாங்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் தொடங்கியது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.